அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் விலையில் 19.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் முன்னறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த சூழலில் நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை, மிக கனமழை என்ற மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 195 மில்லிமீட்டர், அதாவது 19 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாயிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய கோழிப்போர்விலை பகுதியில் இந்த 19 சென்டிமீட்டருக்கு அதிகமான மழைப்பதிவு இருப்பதாகவும், இதேபோன்று ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியிலும் திருப்பூர் பகுதியிலும் 15 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது. திருப்பூரில் பெய்திருக்கக்கூடிய இந்த கனமழையின் காரணமாக திருப்பூரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. இதேபோன்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பதிவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் அதே பகுதியில் 13 சென்டிமீட்டர் மழைப்பதிவு ஏற்பட்டிருக்கிறது. திருப்பூர் ஊத்துக்குளி பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள் என்று பார்க்கும்பொழுது தேனி, நீலகிரி, ஈரோடு, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை என்ற அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும், சென்னையில் அதிகபட்சமாக பெரம்பூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டக்கூடிய மாவட்டங்களில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்களை பொறுத்தவரையிலும், அதாவது நமக்கு பிற்பகல் 1 மணி வரையிலுமான நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, தென்காசி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை தொடர்ந்து பெய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.